ஆனந்தத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மக்கள் எல்லோரும் காலையில் பார்த்து பழகி தங்களுடைய பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு மக்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய நிலையில் இன்றைக்கு அவர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு திண்டுக்கல் மாவட்டம் கொசப்பட்டியிலிருந்து அச்சய அகாடமி மெட்ரிக் பள்ளியிலிருந்து 2 மாணவர்கள், கார்த்திகேயன், ஸ்ரீனிவாஸ் 9ஆம் வகுப்பு 2 பேரும் படிக்கிறார்கள், இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த பள்ளியில் அத்தனை மாணவர்களுக்கும் அங்கே யோகாசன ஆசிரியர்களை வைத்து அற்புதமாக யோகக்கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வெகு தூரம் இங்கே வந்து நமது நிகழ்ச்சியை நடத்துவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என் அருமை மாணவர்களே, நீங்கள் மெதுவாக அப்படியே எழுந்திருங்கள். பரிவர்த்தன திரிகோணாசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். காலை அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். சற்று கையை புஜத்துக்கு நேராக நீட்டுங்கள். இப்பொழுது இடது கை வலது காலை தொட வேண்டும். அப்படியே திரும்பி மெதுவாக கை இறங்குங்கள். இடது கை வலது கால் பாதத்தை தொட வேண்டும். அப்படியே மெதுவாக இறக்கணும். கை மேலே பார்க்க, தலை மேலே பார்க்க வேண்டும். அப்படியே இதில் என்ன நடைபெறுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். முதுகெலும்பை திருகக்கூடிய ஆசனம். முதுகெலும்பை முன்னும் வளைக்கிறோம், அதை திருக வேண்டும். ஏன் திருக வேண்டும்? முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் போகிறது. முதுகெலும்பு ஒரே கட்டையாக இல்லை, வட்டமான எலும்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு எலும்புக்கும் மத்தியில் ஒரு ஸ்பாஞ்ச் போன்ற ஒன்று இருக்கின்றது. நாள் ஆக ஆக நாம் அதற்கு பயிற்சி கொடுக்காவிட்டால் அப்படியே இறுகி மேலே போகிற பிளட் சர்க்குலேஷன் தலைப்பகுதிக்கு இடுப்புக்கு கீழ் வரக்கூடிய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் குறைந்து விடுகிறது. முதுமை வந்துவிடும் வெகு வேகமாக. மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே கையை பக்கவாட்டில் கொண்டு போங்கள். 2 மூச்சு வாங்குங்கள். நன்றாக மூச்சு வாங்க வேண்டும். இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்கள். அடுத்த காலுக்கு போகணும். பாதத்தில் வையுங்கள். தலையை மேலே கையை பார்க்க வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை. காலையில் எழுந்து காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு மாணவர்கள் வெகு நேரம் ஆசனம் செய்ய வேண்டுவது அல்ல. இந்த முதுகை பாதிக்கக்கூடிய, வயிற்றை பாதிக்கக்கூடிய முன்பின் ஆசனங்கள், பக்கவாட்டில் திருகக்கூடிய ஆசனங்கள் ஏதாவது 1-2 செய்துவிட்டு போய்விடலாம். சுறுசுறுப்பு உண்டாகும். பள்ளிக்கூடத்திலே போய் சில சமயங்கள் தூக்கம் வரும். மாணவர்கள் தூங்குவதற்கென்றே சில மாணவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். அந்த நிலையெல்லாம் ஏற்படாது. மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வாருங்கள். கையை கீழே போட்டுவிட்டு 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு இழுக்க வேண்டும். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். காலை சற்று இன்னும் கொஞ்சம் அகலமாக வைத்தால் ஈஸியாக காலை தொடலாம். இன்னும் கொஞ்சம் அகலமாக
கையை பக்கவாட்டில் கொண்டு போங்க. இப்பொழுது வலது கை இடது காலை தொட வேண்டும். மெதுவாக தொடுங்கள். வலது கை இடது காலை தொட வேண்டும். கை இறக்கணும். இந்த நிலையில் ஒரு 20 எண்ணிக்கையாவது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல பலன் கிடைக்கும். ட்விஸ்டிங் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, பந்துக்கிண்ணம் முட்டு, கை பந்துக்கிண்ணம் முட்டு, இடுப்பு, இவைகளெல்லாம் திருகப்படுகின்றன. முதுகெலும்பை திருகக்கூடிய எந்த ஆசனத்தை செய்தாலும் நமக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்துவிடும், உற்சாகம் வந்துவிடும், சோம்பேறித்தனம் போய்விடும். மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வாருங்கள். கை புஜத்துக்கு நேர வைத்துக்கொண்டு 2 மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே ஆப்போசிட்ஸு பக்கத்துக்கு போங்கள். அப்படியே திரும்புங்கள். இறங்குங்கள். காலை தொடுங்கள். அற்புதமாக செய்கிறார்கள். பயிற்சி நெடுங்காலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அனாவசியமாக செய்கிறார்கள் மாணவர்கள். நேராக வாருங்கள். நேராக திரும்பி கையை கீழே போட்டுவிட்டு முன்பு போல் பத்மாசனத்தில் அமருங்கள். அங்கே பார்க்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசனங்கள் 84 லட்சம். அத்தனையும் ஒரு மனிதன் செய்ய முடியாது. வெளிநாட்டுக்காரர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகவே தான் இந்த கலையை இன்றைக்கு உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வேறு எந்த கலையிலும் 84 லட்சம் விஷயங்கள் கிடையாது. ஒரு முடிக்கு ஒரு ஆசனம். ஆகவே தான் நமது முனிவர்கள்லாம் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை காலம் வாழாமல் திருமந்திரம், திருக்குறள், வைத்திய நூல், ரேகசாஸ்திரம்லாம் நமக்கு தந்திருக்க முடியாது. அவர்களை மாற்றவும் முடியாது. ஆகவே தான் இன்றைக்கு உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஜூன் 21 உலக விழா, யோக விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அற்புத கலையை, நம் நாட்டுக்கே உரித்தான கலையை நம்மவர்களும் உலக மக்களும் நாளெல்லாம் பழகி உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.